வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அம்மத்தா சமையல். இன்றைக்கி நம்ம கேரட் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கோம். அது கூட ஒரு கப்பு இல்லைன்னா 2 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு முட்டை, ஒரு செவ்வாழைப்பழம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கேரட் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுட்டு 100 ml பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஈவினிங் செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு. பாருங்கள், பேன் சூடாயிருச்சு. நம்ம இப்போ ஊற்றுறோம். இது வந்து தேய்ச்சி விடவோ திருப்பி போடணும். ஆனால் தேய்ச்சி விட தேவையில்லை. லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க ஓரத்தில் வேகிறதுக்காக. மூடி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துக்கும். ராகி போட்டிருக்கறதுனால கொஞ்சம் கலராக தெரியுது. பாருங்கள், பேன் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஓகே, நன்றி. அம்மத்தா சமையலில் வந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ரெகுலர் பண்ணிக்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கலாம். பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.